வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மோட்டல் மெலாட்டி அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா பிரைம்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு மோட்டல்ல இருக்கக்கூடிய அமானுஷங்கள் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. அந்த மோட்டலை மெலாட்டி அப்படின்றவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய மர்மங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு போலீஸ்காரர் அந்த ஹோட்டலுக்குள்ள போறாரு. போனவரை ஒரு பேய் அடிச்சிருது. அது மட்டும் இல்லாம மெலாட்டியும் போட்டு தள்ளிடுறாங்க. எதுக்காக இவர் இங்க வந்தாரு அப்படின்ற அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 7 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை காட்டுறாங்க. அப்போ ஒரு ஃபேமிலி வந்து அந்த மோட்டல்ல தங்குறாங்க. ஒரு அம்மா, அப்பா அண்ட் பையன். அந்த அம்மாவோட அம்மா இருப்பாங்களா, அவங்களோட இறுதி சடங்கை முடிச்சுட்டு தான் அந்த ஃபேமிலி வருவாங்க. அந்த மோட்டல்ல வந்ததுமே மெலாட்டியை சந்திக்கிறாங்க. மெலாட்டி அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்க அம்மாவை ஒழுங்கா கவனிச்சுக்கல அப்படின்ற உண்மையை உட்பட. ஸோ இதை கேட்டு ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போற அந்த குடும்பம் ஒரு மாதிரி பயத்தோடய அந்த மோட்டல்ல தங்குறாங்க. சோ அந்த குடும்பத்துக்கு என்ன நடக்குது அப்படின்றது ஒரு பிளாட்டா போகும். அடுத்ததா ஒரு லவ்வர்ஸ் வந்து அங்க தங்குவாங்க. சோ அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது ஒரு பிளாட்டா போகும். சோ இது எல்லாமே பிரசன்ட்ல நடக்கக்கூடிய கதை. பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மோட்டல் எதனால சபிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு நம்ம மெலோட்டியோட சின்ன வயசு லைஃபையும் அண்ட் ஒரு மாந்திரிகம் பண்ணக்கூடிய டாக்டரையும் வச்சு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. சோ இப்படி பாஸ்ட் பிரசன்ட் அப்படின்ற மாதிரி பேரலா சொல்லியிருப்பாங்க. சோ டுவர்ட்ஸ் தி எண்ட் எந்த புள்ளியில முடிக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட அந்த நரேஷன் அப்படின்றது ஓரளவுக்கு சீம்லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதாவது அந்த பிரசன்ட்ல வரக்கூடிய சம்பவங்களையும் காட்டுவாங்க, அப்படியே பேரலா பாஸ்ட்ல வரக்கூடியும் காட்டுவாங்க. எந்த ஒரு இடத்துலயும் பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்றது இல்லாம ரொம்ப நீட்டாவே நரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வாட்சா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த தீம், அதாவது அந்த மோட்டல் சபிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தீம் தான். அண்ட் அதுல வரக்கூடிய குடும்பங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான முடிவு அப்படின்றதுமே ஒரு மாதிரி நீட்டா எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த மோட்டல்ல எதுக்காக அந்த ரத்தங்களை சேகரிக்கிறாங்க அப்படின்றதுமே ஒரு மிஸ்ட்ரியாவே வச்சிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கனெக்ஷன், அதாவது அந்த போலீஸ்காரர் வந்ததுக்கான ரீசன் அப்படின்றதுமே ப்ராப்பரா சொல்லி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ செகண்ட் பார்ட்டுக்கான லீட் அப்படின்றதுமே கொடுக்கப்பட்டிருக்கும். டியூரேஷன் வைஸ் லெஸ் தென் 1.5 hours தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் இந்த படத்துல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாரர் ஜென்ரேஷன் தாங்க. கண்டிப்பா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல பயம் அப்படின்றது பெரிய லெவல்ல வரவே இல்லை. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தை ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பாங்க. மேபி மல்டிபிள் சாப்டர்ஸ் பிளான் பண்றாங்களா என்னன்னு தெரியல. பட் இன்னுமே வந்து டீடைலிங் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல மைல்டா சில காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.